25 வருஷமா நான் இருக்கேன். 40 வருஷமா இருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை அந்த இடத்துல இருக்காங்க. தர வரி கட்டியிருக்கோம், வீட்டு வரி கட்டியிருக்கோம், தூர வரி கட்டியிருக்கோம், கரண்ட் பில்லு கட்டியிருக்கோம், அப்புறம் தண்ணி வரி கட்டியிருக்கோம். ரோடுலாம் லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, ரோடு சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கூரை வீடு கட்டினோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டு வீடு கட்டினோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஊர் உருவான பிறகு இப்போ எங்களை அடியோடு அழிக்க பார்க்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க படிப்பெல்லாம் கெட்டு போகுது, எங்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் ஆகுது. நீர்வழி பாதை மற்றும் நீர்நிலை பகுதியில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றல் என்னும் பெயரில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் பொதுவான உத்தரவுகளை வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக தனியார் நிறுவனங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி வரையறுக்கப்பட்ட சட்டங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் மாறாக அனகாபுத்தூர் மற்றும் அடையாறு ஆற்று பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையின்றி தனியார் நிறுவனம் மூலமாக நடத்தப்பட்ட சட்டத்திற்கு புறமான அளவீட்டு அறிக்கையை வைத்துக் கொண்டு பட்டா வைத்துக் கொண்டிருக்கும் வீடுகளையும் ஆக்கிரமிப்பு என்னும் வரையறுக்குள் வராத எளிய விளிம்புலி மனிதர்களுடைய வீடுகளையும் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி தாம்பரம் ஆணையருக்கு முன்பு வீடுகள் இடிக்கப்பட்டது சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான நடவடிக்கை ஆகும். அதே நேரம் மறுபுறத்தில் வணிக நிறுவனங்கள் மற்றும் செல்வாக்குடைய அவர்களுடைய கட்டடங்கள் எவ்விதமான பாதிப்பிற்கும் உள்ளாகாமல் அரசு அதிகாரிகள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேற்படி சட்டவிரோதமான செயலை உடனடியாக நிறுத்துவதுடன் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட அளவர் அறிக்கையை வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் முன் வைத்து பரிசீலிக்கப்பட வேண்டும் என வேண்டுகிறோம். அதுவரை அந்த பகுதியில் நடைபெறும் இடிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தங்கும் வசதிகள் அப்பகுதி ஏற்படுத்தி நிவாரணம் முழுமையாக கிடைக்கும் வரை ஏற்பாடு செய்ய வருகிறோம். மேலும் இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளி குழந்தைகளுடைய கல்வியும் பள்ளிகளும் மாறாத வகையில் ஏற்பாடுகள் நிர்வாகம் செய்து வர வேண்டும். இடிக்கிறதை நிறுத்தணும். அவ்வளோ கஷ்டத்துலையும் அம்மா வீட்டுல அழுதா இது படிக்காதுன்னு சொல்லி ரோட்ல வந்து நான் அழுதேன் சார். அவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நாங்கள் படிக்கலன்றதுனால தான் எங்கள் பிள்ளைங்க படிக்கணும். இவரு 5வது நான் 7வது, அந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்பு கிடையாது. எங்கள் வீட்டில் 5 பசங்க இருக்காங்க சார். அந்த மொத்தமே +2 எழுதி போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். மொத்தம் சேர்த்து 500 பிள்ளைங்க. 11வது பிள்ளைங்க ஒரு 20 பையன், 10வது படித்த பசங்க ஒரு 20 பிள்ளைங்க. இவங்க பொண்ணு இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் முதல் பட்டதாரி. 2வது பையன் 11வது 12வது பையன். எங்கள் தெருவில் வந்து 3 பேர் படிக்கல சார். யாருன்னா ஒருத்தர் தான் வந்து கல்வி ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும் சார். பசங்க கரெக்ட் பண்ணிட்டு வாங்க 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 சிவாதோலர் வாங்க வாங்க தர வாங்க தர வாங்க தர. இன்றைக்கு அனகாபுத்தூரில் வீடுகள் சட்டவிரோதமாக இடிக்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மூத்த போராளி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களை இது தொடர்பாக சந்தித்து இந்த வீடுகள் இடிக்கப்படுவதன் பின்னால் இருக்கக்கூடிய நியாயமற்ற நடவடிக்கைகளை எடுத்து தெரிவித்தோம். அதை முழுமையாக கவனித்த ஐயா நல்லகண்ணு அவர்கள்
இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது ஜனநாயக விரோதமானது, அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். அதன் காரணமாக ஊடக சந்திப்பை நடத்தி அவரது கருத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்பொழுது நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த சந்திப்பில் ஐயா மிக தெளிவாக இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்தவிதமான முறையான ஆதாரங்களோ தகவல்களோ உத்தரவோ இன்றி வீடுகள் இடிக்கப்படுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐயா நல்லகண்ணு அவர்கள் தனது அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மூத்த விடுதலை போராட்ட வீரர், 100 ஆண்டுகளை கடந்த தகைசால் தமிழர் நல்லகண்ணு ஐயா அவர்களே அனகாபுத்தூர் மக்களுக்கு துணையாக தனது குரலை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியபுரத்தில் கோவிந்தசாமி நகரிலே இதுபோல வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது தோழர் சிவா அவர்கள் நல்லகண்ணு ஐயாவிடம் அந்த தகவலை தெரிவித்து நல்லகண்ணு ஐயா நேரடியாகவே களத்திற்கு சென்றார்கள். முதலிலே அது குறித்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை பதிவு செய்தார்கள். இடிக்கப்படுவது என்பது உறுதியான நிலையில் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை ஐயா நல்லகண்ணு அவர்கள் சந்தித்தார்கள். கிட்டத்தட்ட 98-99 வயதில் அவர் களத்திற்கு சென்ற ஒரு மாபெரும் போராளியாக அன்றைக்கு ஆரியபுரத்திற்கு சென்றார்கள். இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்தித்த பொழுது துணிச்சலாக இருங்கள், தைரியமாக இருங்கள், போராடுங்கள், இறுதி வரை நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த போராட்டத்தில் துணை நிற்போம், எந்த இடத்திலும் பின்வாங்க மாட்டோம் என்பதை ஐயா நல்லகண்ணு அவர்கள் இங்கே ஊடகத்தின் முன்பாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பது துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.